Thank you so much for joining me in this video. This video is going to be in bilingual format. I'll be speaking both in Tamil and English. என்ன காரணம் அப்படின்னா இது யாருக்கு வேணாலும் யூஸ் ஆகும். யங்ஸ்டர்ஸ், டீனேஜர்ஸ், ப்ரீடீன், மிடில் ஏஜ்ட் பீப்புள், பெர்ஹாப்ஸ் ஈவன் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கும் யூஸ் ஆகும். லைஃப்பில் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை மறக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பர்சனை மறக்கணும், எனக்கு இந்த நிகழ்வு அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனே எனக்கு மைண்டில் வரக்கூடாது, இந்த பர்டிகுலர் பர்சனை பற்றின எண்ணமே எனக்கு இனிமேல் வரக்கூடாது, எனக்கு நடந்த இந்த தோல்வி எனக்கு மைண்டில் திரும்ப என்னை ஹாண்ட் பண்ணக்கூடாது, இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் வெளியில் வந்துட்டேன், அதனால் எனக்கு அவங்கள பற்றி இனிமேல் எந்த தாட்டும் வரக்கூடாது, அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற எந்த விதமான மெமரிஸும் எனக்கு ஞாபகம் வரக்கூடாது, இந்த ஆக்சிடெண்ட்லேருந்து நான் மீண்டு வந்துட்டேன், பட் அப்பப்போ எனக்கு அந்த திங்கிங் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது, அதுலேருந்து நான் கம்ப்ளீட்டாக வெளியில் வரணும். இந்த பாஸ்ட் மெமரி அப்படிங்கிறது எனக்கு எந்த வகையிலையும் பெனிஃபிட்டாக இருக்கிறது இல்லை. ஐ வுட் லைக் டு கம் அவுட் ஆஃப் தட் கம்ப்ளீட்லி. I don't want the past to linger into my mind and haunt me. I want to get out of that completely. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். Forgetting the past. Coming out of the past memories. Forgetting something really specific that is really troubling you. Completely troubling you sometimes. உங்களுடைய மற்ற வேலையெல்லாம் செய்ய விடாத அளவுக்கு உங்களை ட்ரபிள் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா அது எல்லாத்துலேருந்தும் எப்படி மீண்டு வருது அப்படிங்கிறத பற்றி ஒரு டெக்னிக்கை நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. திஸ் குட் சேஞ்ச் யுவர் என்டையர் லைஃப். நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக இங்கே பேச வேண்டியது இருக்குது. உங்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய சில மெக்கானிசம்ஸ் பற்றியும் பேச வேண்டியது இருக்குது. பாஸ்ட்டை விட்டு வெளியில் வர்றது அப்படிங்கிறது ஒரு பிரெயினுக்கு அவ்வளோ ஈஸி இல்லை. இல்லை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தப்பான வகையில் போயிட்டு அதில் சில சர்க்கம்ஸ்டன்சஸில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து திரும்ப வரணும்னு நினைப்போம். அதுவும் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும். Let us take two examples. Example number 1, a teenager getting into infatuation. And he or she is not able to come out of that crush, infatuation, attraction. அந்த ஏஜில் ப்ராப்பராக ஹார்மோனல் பேலன்சஸ் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த பர்சனுக்கு வரக்கூடிய ஃபீலிங், அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு அந்த பர்சன் எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க. தப்புன்னு தெரியுது, தப்புன்னு தெரிஞ்சும் அந்த தப்பை அவங்க செய்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்லேருந்து அவங்களால வெளியில் வர முடியல. ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட அப்சஸ்டாக இருக்கிறதுலேருந்து வெளியில் வர முடியல. அப்சசிவ் கண்டிஷனிங். யூ see, I know this is wrong, but my mind is still committing that error. And I'm into the pathway of distress and destruction. தெரியுது, ஆனாலும் அதை நான் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி அதுலேருந்து மீண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல. அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் அவங்க தான். செகண்ட் எக்ஸாம்பிள், நடந்த ஏதோ ஒரு நிகழ்வை என்னால் மறக்க முடியல. Is it really possible to forget a person? Forget the trouble? Is it really possible to forget a particular incident that has happened and that is really troubling me for a long, long time? ஸோ இந்த ரெண்டு இன்ஸ்டன்சஸ் எடுத்துக்கோமே. ஒரு பர்சன், அந்த பர்சனுக்கு இன்ஃபேச்சுவேஷன், அதுலேருந்து மீண்டு வர முடியல. இன்னொரு பர்சன், அந்த பர்சன் ஒரு பர்டிகுலர் நிகழ்வு, அந்த நிகழ்விலிருந்து அவங்களால மீண்டு வர முடியல. இது ரெண்டுக்குமே ஒரே சொல்யூஷன் தான். ஒரு 3 ஃபேக்டர்ஸை பற்றி இங்கே நம்ம பேசுவோம். அது சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்னு நினச்சிங்கன்னா சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், இல்லை அது வந்து ஒரு சாதாரண லைஃப் ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா லைஃப் ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷன். இதில் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிலீஸ் ரிச்சுவல்ஸ். ரிலீஸ் ரிச்சுவல் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, த திங் தட் இஸ் ட்ரபிளிங் யூ கேன் பி டேக்கன் இன் டு கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப். அதை முதல்ல நீங்கள் உறுதியாக நம்பணும். என்னால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நீங்கள் உறுதியாக நம்பணும். ரிலீஸ் ரிச்சுவலுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷனே அதுதான். யூ நீட் டு தரோலி பிலீவ் தட் யூ கேன் கம் அவுட் ஆஃப் தட். இந்த ரிலீஸ் ரிச்சுவல் கான்செப்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களை ஹாண்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த பர்சனையோ இல்லாட்டி அந்த ஒரு ஃபேக்டையோ, இல்லை இந்த எக்ஸாம்பிளில் உங்களை ஹாண்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த இன்சிடெண்ட்டையோ நீங்கள் பர்ன் பண்ணுற மாதிரி ஒரு விஷுவலைசேஷன், ஒரு பேப்பரில் அதை எழுதியோ இல்லை அந்த பேப்பரில் உருவகப்படுத்தியோ
You are visualizing as if the entire incident is written on a piece of paper, or the crush, the infatuation that you have, the person who is the particular individual on whom you are having the attraction with, அந்த பர்சனுடைய ஃபோட்டோ அந்த பேப்பரில் இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி அது பேர்ன் ஆகிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணணும். அப்படி இமேஜின் பண்ணால் தட் இஸ் கால்ட் அஸ் ரிலீஸ் ரிச்சுவல். இந்த ரிலீஸ் ரிச்சுவலில் உங்கள் பிரெயினை நீங்கள் ஏமாற்றி வைக்கிறீங்க. இது உண்மை இல்லை, இதுலேருந்து என்னை மீட்டு வெளியில் கொண்டு வா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் பிரெயினை கொஞ்சம் ஏமாற்றி வைக்கிறீங்க. இட்ஸ் பேசிக்கலி கால்ட் அஸ் மைண்ட் டிசெப்ஷன். யூ டிசீவ் த மைண்ட் அண்ட் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் இன் தட். 20 டேஸ்க்கு தொடர்ந்து இந்த ரிலீஸ் ரிச்சுவலை பண்ணும்பொழுது யூ வில் ஃபீல் மச் பெட்டர். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது tug of war with the unpleasant factors. Tug of war with the unpleasant factors. அதாவது ப்ளசண்ட்டாக ஒரு விஷயத்தை செய்யும்போது அன்பிளசண்ட்டான விஷயத்தை யோசிக்கும்போது அதனுடைய தீவிரம் கம்மியாகும். Let's say for example, if you like singing or if you like playing tennis, நீங்கள் டென்னிஸ் விளையாடும் போது பாட்டு பாடும்போது அன்பிளசண்ட்டான அந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி யோசிக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் ப்ளசண்ட்டான ஒரு விஷயத்தை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யறதுனால you will be able to reduce the intensity of that bad factor. நம்ம இங்கே 2 எக்ஸாம்பிள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? One person infatuated and the person wants to get out of that and the person wants to forget that person. Second instance-la the person wants to forget that situation or the incident that has happened. So நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற ரெண்டாவது ஃபேக்டர் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோமே ரிச்சுவல் ரிலீஸ்க்கு அப்புறம் அது என்னது? tug of war with the unpleasant factor. இந்த tug of war with the unpleasant factor அப்படிங்கிற இந்த சுச்சுவேஷனில் இவங்க 2 பேருக்குமே பாட்டு பாடுறது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தால், டென்னிஸ் விளையாடுறது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தால், இல்லை ட்ராவலிங் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தால், அவங்களுடைய அந்த மனசுக்கு பிடிச்ச இந்த விஷயத்தை செய்யும் பொழுது அவங்க இந்த 2 விஷயத்தை பற்றி யோசிக்கும்போது இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஏன்னா the brain gives more priority to something that is doing on a very pleasant fashion. And during this pleasant fashion, if you're thinking the unpleasant stuff, இதுதான் லீவரேஜில் மேலோங்கி நிற்கும். ஸோ அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது இதனுடைய இன்டென்சிட்டி, unpleasant memory and that unpleasant person that you are supposed to forget, you are intending to forget அப்படிங்கிற அதனுடைய தீவிரம் கம்மி ஆகும். இதுதான் நம்ம அனலைஸ் பண்ணுற செகண்ட் ஃபேக்டர், tug of war with the unpleasant factor. Third one is my personal favorite. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற டெக்னிக்ஸோடைய ஃபவுண்டேஷனில் 3வது விஷயந்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சினாப்டிக் ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவோம் அதை சைக்காலஜியில். ப்ரூனிங் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு அர்த்தம் தெரியும்ல? ஒரு பயங்கரமான செடி தாறுமாறாக வளர்ந்துருக்கு. யூ வாண்ட் டு ரெகுலேட் த பிரான்ச்சஸ் ஆஃப் தட் பிளான்ட் ஆர் அ ட்ரீ ஃபார் தட் மேட்டர் and you prune the sides and leaves and tiny little twigs and branches of the tree or the plant and you bring it to an optimal shape in order to give a pleasant appearance. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தானே ப்ரூனிங். கார்டனிங்கில் உங்களை சில பேர் கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா அதை செஞ்சுருப்பீங்க. ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் ப்ரூனிங். இங்கே ஐடியா என்னன்னு சொல்லி கேட்டால் சைக்காலஜிலையும் அந்த மாதிரி ஒரு ப்ரூனிங் இருக்குது. தட்ஸ் கால்ட் அஸ் சினாப்டிக் ப்ரூனிங். உங்கள் பிரெயினில் இருக்கிற ரெஜிஸ்ட்ரிஸ் எல்லாமே சினாப்டிக்காக அசோசியேட் ஆகிருக்கும். ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி திரும்ப 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 நீங்கள் திங்க் பண்ணி அதை ஒரு சினாப்சிஸாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த சினாப்டிக் க்ரோத் அப்படிங்கிறத நீங்கள் கட்டுப்படுத்தலைன்னா அது தாறுமாறாக வளரும் இல்லையா? கார்டனிங்கில் அதுதான பிரின்சிபல். ஸோ ஒரு பர்சனை மறக்கணும்னு நினைக்கிற அந்த பர்சன், ஒரு சுச்சுவேஷனை மறக்கணும்னு நினைக்கிற அந்த பர்சன் திரும்ப திரும்ப அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். I don't want to talk about him. I don't want to remember him. I don't want to have the shades of his memory. Oh my God, I don't want to remember anything about that person. I don't want to remember anything about that incident. I don't want தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவை I don't want போது என்ன ஆகுது? அவங்க அதை பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃபோக்கஸ் பண்ண 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 where the focus goes, energy flows. Where the energy flows,
The focus expands. ஸோ தப்பு இங்கே எங்கே நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா? திரும்ப திரும்ப அதையே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஒருத்தங்கிட்ட பிரச்சனை இருக்குன்னு அந்த பிரச்சனையை பற்றி பேச 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 அவன்கிட்ட இருக்கிற அந்த பிரச்சனை அப்படிங்கிறதும் அந்த பர்சன் மேலே இருக்கிற அந்த வெறுப்பும் அதிகமாகுது. ரைட்? ஸோ இந்த இடத்துல வந்து இஃப் திஸ் பர்சன், அவர் 2 எக்ஸாம்பிள்ஸ், திரும்ப திரும்ப அந்த ரெஃபரன்ஸுக்கு நான் கொண்டு வரதுக்கு காரணம் உங்களுக்கு ஒழுங்காக புரியணுங்கிறதுக்காக. Our 2 examples, I want to forget the person on whom I have some crush and infatuation. Second example, I want to forget this incident. அந்த இன்சிடென்ட்ல இருக்கிற நபர்கள் எல்லாத்தையுமே மறக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து இந்த இடத்துல நான் இப்போ சொன்ன இந்த சினாப்டிக் ப்ரூனிங் அப்படிங்கிறத பண்ணணும். சினாப்டிக் ப்ரூனிங் அப்படிங்கிறது டெலிட் பட்டன் மாதிரி. டெலிட் பட்டனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்டஃப்பை உங்களால் டெலிட் பண்ண முடியுதோ அந்த மாதிரி சினாப்டிக் ப்ரூனிங்கை யூஸ் பண்ணி உங்களால் சில விஷயங்களை டெலிட் பண்ண முடியும். நைஸ், இன்ட்ரெஸ்டிங். இது எப்படி பண்ணுறது? சினாப்டிக் ப்ரூனிங் பண்ணுறது எப்படி? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்ப்போம். சிம்பிள். தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் செய்யணும். Let's say, for example, if you want to forget a person and if you want to forget that incident that has really troubled you, when you are sleeping, you have to get prepared for sleeping, right? So you lie down on the bed, relax as much as you can. அந்த ரிலாக்ஸேஷன்ல எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னம்னா தென் we need to talk. அதுக்கு நம்ம வேறு வீடியோ தான் ரெடி பண்ணணும். ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரிலாக்ஸ் அண்ட் ஆஃப்டர் ரிலாக்ஸிங் நீங்கள் உங்கள் மைண்டில் அந்த பிரச்சனைக்கான தீவிரத்தை கம்மி பண்ண முடியும். சினாப்டிக் ப்ரூனிங் பண்ண முடியும். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, focus on the thing that you would like to focus on. When you lie down, நேச்சுரலாகவே பாதிக்கப்பட்ட ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கிறதுனால இந்த தாட்ஸ் தான் அதிகமாக உங்களுக்கு வரும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த தாட் வரும்போது அதை ஸ்டாப் பண்ணி யூ ஹேவ் டு ரீஃப்ரேம் அண்ட் யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் சம்திங் எல்ஸ். இப்படி நீங்கள் டெய்லி பண்ண தான் ஃபோக்கஸ் அப்படிங்கிற விஷயத்தை அதுக்கு கொடுக்காம வேற ஏதாவது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி எது மேலே ஃபோக்கஸ் போகணுமோ அது மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதை பண்ண இந்த சினாப்டிக் ப்ரூனிங் அப்படிங்கிறது நடக்குது. இப்படித்தான் நீங்கள் பல விஷயங்களை மறக்கணும்னு பிளான் பண்ணி மறந்துருக்கீங்க. 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் யூஸ் பண்ண சயின்டிஃபிக் கால்குலேட்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யூஸ் பண்ணீங்களா? நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும்னு நினச்ச அந்த பர்சன் உங்கள் மைண்டுக்கு ஞாபகம் வராரா? நீங்கள் முதல் வேண்டான்னு சொல்லி இக்னோர் பண்ண அந்த ஒரு மெட்டீரியல் இல்லை அந்த ஒரு பர்சன் இல்லை அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மைண்டில் ரொம்ப நாள் ஞாபகம் இருந்திருக்கா? இல்லை. பிகாஸ் you have stopped focusing on that. அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு பதிலாக நீங்கள் வேற ஒரு மெமரியை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. அதை நீங்கள் தெரியாமல் பண்ணியிருக்கீங்க. அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் சினாப்டிக் ப்ரூனிங். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இன்ஃபேச்சுவேஷனில் இருக்கிற அந்த பர்சனை மறக்கணும்னு நினைக்கிற அந்த பர்சனும் இந்த இன்சிடெண்ட்டை மறக்கணும்னு நினைக்கிற அந்த பர்சனும் ரெண்டு பேருமே பண்ண வேண்டியது சினாப்டிக் ப்ரூனிங். Once they lie down, when they think about this affected thing, when they think about this damaging thing, they need to stop and they need to focus on something else. இனிஷியலாக அது கொஞ்சம் கஷ்டம்தான், போக சரியாயிடும். என்னை பொறுத்தவரை ரிச்சுவல் ரிலீஸ்னு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் இல்லையா, அதை விட சினாப்டிக் ப்ரூனிங் ரொம்ப ஈஸி. இதில் நீங்கள் பண்ணுறது தாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும்தான். இந்த மாதிரிலாம் சின்ன ஸ்டெப்ஸை கொஞ்சம் அதிகமாக இன்டென்சிவாக பண்ணி தான் உங்களால் இந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் வெளியில் வர முடியும். இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு ஹிப்னாட்டிஸ்ட் கிட்ட போய் இல்லாட்டி ஏதாவது ஒரு தெராபிஸ்ட் கிட்ட போய் நிறையா டைமும் பணமும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். யாரோ ஒருத்தர்கிட்ட உங்கள் லைஃப்பை கொடுத்துட்டு என் லைஃப்பை திருத்தி கொடுங்கன்னு சொல்ல வேண்டியது இருக்கும். அவங்க உங்கள் லைஃப்பை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உங்கள் பர்சனலான விஷயங்களெல்லாம் கேட்குற அளவுக்கு வந்துடும். அந்த அளவுக்குலாம் போகாமல் நம்ம ரேஞ்சிலேயே நம்ம திருத்திக்கலாமே அப்படின்றது தான் இந்த ஐடியா. ஸோ சினாப்டிக் ப்ரூனிங் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் உங்கள் பிரெயினில் அந்த கார்டனில் சீர்திருத்தம் அப்படிங்கிறத பண்ணி எதை பற்றி யோசிக்கணுமோ அதை பற்றி யோசிக்கணும்னு நீங்கள் கண்டிஷன் பண்ணுறீங்க. தூங்குறதுக்கு முன்னாடி இதை பண்ணுறதுக்கு என்ன காரணம்? ஸ்லீப்பிங் இஸ் a ட்ரீம் ஃபேக்ட்ரி. ஸோ இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கும்போது யூ ஆர் ஆக்சுவலி ஃபீலிங் மச் பெட்டர், வே பெட்டர், ரைட்? ஸோ ritual release, tug of war with the unpleasant factor and synaptic pruning. இந்த மூணையை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு விஷயத்தை மறக்க முடியும். ஒரு கெட்ட விஷயத்திலிருந்து மீண்டு வர முடியும். fill in the blank. எதா வேணாலும் இருக்கலாம். ஸோ
இந்த மூணில் எது வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குன்னு யோசிங்க. ரிச்சுவல் ரிலீஸ் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் இருக்கிற மாதிரி தெரியல. சினாப்டிக் ப்ரூனிங் நிறைய ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் நைட்டு தூங்க போகிறப்ப என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. வேறு ஏதாவது டெக்னிக் வச்சுருக்கீங்களா? ஏதாவது சாய்ஸ் இருக்கா? இன்னும் கொஞ்சம் ஷார்ட்கட்டாக ரொம்ப சீக்கிரமாக அதுலேருந்து நான் மீண்டு வர்றதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா? இவ்வளோ சயின்டிஃபிக்கான மெத்தட்லாம் இல்லாமல் ஏதாவது ஷார்ட்கட் மெத்தட் இருக்கா? எஸ், we have a method. Fidget spinner. இதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் பற்றி நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. சில பேர் இதுக்கு மனநோயாளியாக மாறிட்டாங்க, அவங்களால இதோட இன்ஸ்டிங்க்டை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்லாம் சில ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஃபிட்ஜெட் ஸ்பின்னரை நான் இப்போ சொல்ல போகிற 4th டெக்னிக்கு யூஸ் பண்ண போகிறோம். 4th டெக்னிக் என்னென்னா நியூரல் அசோசியேஷன். ஐ ரிப்பீட், நியூரல் அசோசியேஷன். இந்த நியூரல் அசோசியேஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஆங்கரிங் சப்ஜெக்ட் அப்படின்றது நம்மளுக்கு வேணும். ஸோ திஸ் இஸ் அன் ஆங்கரிங் சப்ஜெக்ட். இந்த மெட்டீரியல் ஒரு ஆங்கரிங் சப்ஜெக்ட். இதை யூஸ் பண்ணி உங்கள் ப்ராப்ளமை மறக்க வைக்க உங்களால் முடியும். இதை வந்து ஒரு லீவரேஜாக யூஸ் பண்ணுறது மூலிமா இந்த பர்சன் எப்படி நான் மறக்கிறது? ஒவ்வொரு தடவையும் நான் ஏதாவது ஒரு முக்கியமான வேலை செய்யும்போது அந்த பர்சன் என் மைண்ட்லேயே வந்துக்கிட்டே என்னை ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவை நான் முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பர்சன் ஏ ட்ரைங் டு ஃபர்கெட் சம்ஒன், பர்சன் பி ட்ரைங் டு ஃபர்கெட் சம்திங் இல்லை? ஸோ 2 பேருமே they have to have a determination of anchoring. ஆங்கரிங்கிற சைக்கலாஜிக்கல் கான்செப்ட், அது ஆக்சுவலாக வந்து ஒரு நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் கான்செப்ட். கூகுளில் ஆங்கரிங் அப்படின்னு அடிச்சு பாருங்க, ஆங்கரிங் -NLP அப்படின்னு அடிச்சு பாருங்க. அது ஒரு பெரிய சயின்ஸ். ஏதாவது ஒரு விஷயத்தை ஆங்கராக யூஸ் பண்ணுறது. எனக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. நான் என்னென்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை மறக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் மைண்டை வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பேன். அதுலேருந்து நான் மீண்டு வரணும் அப்படின்னோம்னா நான் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணியிருப்பேன். எவ்ரி டைம் whenever I want to forget, I'll make a small wiping on this ring. இந்த பர்டிகுலர் எண்ணம் எனக்கு வரும்போது இந்த வைப்பிங் அப்படிங்கிறத நான் பண்ணும்போது எனக்கு அது டிஸப்பியர் ஆகுது அப்படின்னு நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ ஆல் ஐ ஹாவ் டு டூ இஸ், எனக்கு அந்த எண்ணம் வரும்போதெல்லாம் I'll do this simple process. அதுவே தான் இங்கேயும் இந்த ஆப்ஜெக்ட்லையும் அதுவே தான். எனக்கு இந்த ரிங்கு ஆங்கராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு பெர்ஹாப்ஸ் இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் ஒரு ஆங்கராக இருக்கலாம் இல்லையா? ட்ரை பண்ணுங்களேன், தப்பே இல்லையே. வீட்டில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்கும் பழசு, எடுத்து பாருங்க. நான் இப்போ அந்த ப்ராசஸை சொல்கிறேன். வேடிக்கையாக இருக்கும், கிட்டிஷாக இருக்கும், டோன்ட் மைண்ட், பட் it will work on a very, very mighty way. I tell you, I stick my neck out and tell you that this is definitely going to work for you. I'm doing some work which is very important, or I'm studying and I'm having this fidget spinner in my hand, and my mind is starting to waver. It is starting to get distracted. And when my mind is getting distracted, and when my mind is thinking about that particular person or this particular incident, I take this fidget spinner and I look at this spinning and I tell myself, be here now, it is not true. Be here now, it is not true. Be here now, it is not true. இப்போ என்ன பண்றியோ அதில் ஃபோக்கஸ் பண்ணு. நீ நினைக்கிற இந்த இல்யூஷனரியான ஒரு விஷயம் வந்து உண்மையானது இல்லை அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள சொல்லிக்கிறீங்க. இந்த வீல் இருக்கு பார்த்தீங்களா, இது ஸ்பின் ஆகிறது அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல வந்துட்டு சுத்தப்படுத்துற ஒரு ப்ராசஸ் மாதிரி நீங்க இமேஜின் பண்ணணும். ஒரு எரேசபிள் பேப்பரில் எதையாவது ஒன்று நீங்கள் வரைஞ்சி ஸ்கிரிபிள் பண்ணி, அப்புறம் அந்த எரேசிங் ப்ரஷ் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் அந்த பேப்பரில் இப்படி ஸ்க்ரப் பண்ணும்போது என்ன ஆகும்? அது அப்படியே அழிஞ்சு போகல. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸை நீங்கள் இங்கே இமேஜின் பண்ணணும். இதே தானே ரிலீஸ் ரிச்சுவலில் நீ சொன்ன. ரிலீஸ் ரிச்சுவலில் ஒரு பேப்பரில் அந்த விஷயத்தை வரைஞ்சி அதை பர்ன் பண்ணுறதுன்னு தானே நீ சொன்ன. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ரிலீஸ் ரிச்சுவலில் நீங்கள் கண்ணை மூடி இமேஜின் மட்டும் தான் பண்ணீங்க. இங்கே உங்களுக்கு ஆங்கரிங் ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கு.
இந்த ஆங்கரிங் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத பண்ணும் பொழுது இன்னும் எஃபெக்ட் ஜாஸ்தி. ஆங்கரிங் அப்படிங்கிறது இதுதான், சப்ஜெக்ட் கூட சேர்த்து இது பண்றீங்க, ரைட்? இல்லை ஒரு லைட்டர் வச்சுக்கிட்டு அந்த லைட்டர் ஃப்ளேம் எரியும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்னெசரியான அந்த தாட்டோடைய கிராப்பிங் அப்படிங்கிறது பேர்ன் அவுட் ஆகிற மாதிரி, ஆஷ் ஆகிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றது. வைத்தியக்காரத்தனமா இருக்கு மிஸ்டர் மணிகண்டன், இதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கணுமா அப்படின்ட்டு. அந்த விஷயத்துலேருந்து மீண்டு வரணுங்கிற அந்த வெறி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணி தான் ஆகணும். சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு இதிலிருந்து ஒரு சொல்யூஷன் அப்படின்னோம்னா இதெல்லாம் தான் சொல்யூஷன்ஸ், மனோதத்துவ ரீதியான சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் தான். The person who is disturbing you in your mind and you want to forget the person. நான் எவ்வளவோ செஞ்சேன் அந்த பர்சனுக்கு, ஆனால் அந்த பர்சன் வந்துட்டு என்னை பேடாக ட்ரீட் பண்ணிட்டாங்க, அந்த பர்சன் என்னை ட்ரீட் பண்ணுற விதத்தை ட்ரீட் பண்ணல, டிஸ்லாயல் ஆகிட்டாங்க, அவங்க என்னை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுடைய அந்த பிஹேவியர் என்னால் தாங்கிக்க முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. When you think about the person, spin this fidget spinner and tell yourself, I know my worth. I know my worth. And the people who are staying with me are the ones who have understood my worth. The people who are staying with me are the ones who are understanding my worth. So in the spin, in the wheel வந்துட்டு ஸ்பின் ஆகும்போது உங்களுடைய அந்த பழைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் டெலீட் ஆகிற மாதிரியும், நீங்க இப்ப சொல்லிக்கிற அந்த வாக்கியம் வந்துட்டு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரியும் நீங்க உறுதியா நம்பணும். அப்படி நம்பும்போது தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வொக்காபுலரி ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்க எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கோங்க, சீரியஸா. அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. as a matter of fact, இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னரே என்னுடைய ஸ்டூடெண்டோட தான். அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அதனால தான் இன்னைக்கு அதை பற்றி நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவையும் அவங்கள அனுப்பிச்சிட்டு நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால தான் அதே ஃபிட்ஜெட் ஸ்பின்னரை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், in order to have the same impact. So basically speaking, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வொக்காபுலரியை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணுங்க. அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய பிரெயினுடைய சின்டாக்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூவேஷனுக்கு ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும். I am getting complete control of this particular situation. I am getting complete control of these people's behavior towards me. I am getting complete control of my memory. My mind is not thinking any unnecessary stuff. I'm thinking about the goal that I have for the next year. I'm thinking about the thing that I want to accomplish in the month of September 2021. I am thinking only about the necessary stuff that is leading to my growth. இந்த மாதிரி நிறைய இங்கிலீஷில், தமிழில், இல்லை உங்களுக்கு எந்த மொழியில் கம்ஃபர்டபுளோ அந்த மொழியில் ஒரு சிம்பிளா ஒரு ஸ்டேட்மெண்ட், 2 ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா. ஒரு பர்சனை மறக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த பர்சன் இதை ஸ்பின் பண்ணும்போது எப்படி சொல்லிக்கணும், என்ன சொல்லணும்? The person has not understood my worth and that is not my mistake. I seriously understand that this is only the age factor. I am coming through this. I seriously understand and I realize that there are many things that I need to focus on, not this one. And I'm focusing on my goal. I'm able to understand that this is only a shortcut and a temporary thing and I will be getting across this particular trouble. இதெல்லாம் சொல்லும்போது உங்க மைண்டுக்கு நீங்க சிந்தசைஸ் பண்றீங்க, எம்பசைஸ் பண்றீங்க, இப்படித்தான் அப்படின்ட்டு. And this person, whenever that thought that is haunting me is appearing in my mind, I am replacing the thought with something that I have to accomplish later this month. Whenever I think about the thought that is haunting me, I am thinking about this particular past good memory that I had when I was doing my 12th standard schooling. Whenever this incident is coming in my mind, I am thinking about the wonderful time I had with the family in the year 2014. You get the examples? இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது you are getting out of the trouble.